அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. இன்று கவர்மெண்ட் டிஎன்பிசி குரூப் 4க்கான ஆன்சர் கீ வெளியிட்டுள்ளது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஜூன் 25ஆம் தேதிக்குள்ளே www.tnbc.gov.in என்ற வெப்சைட் இணையதளத்தில் நீங்கள் அந்த ப்ரூஃபோட நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஏற்கனவே மார்க் ஜென்ரலாக ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இவ்வளோ மார்க் வரும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்தோட கவர்மெண்ட் அது ஒரு 3 to 4-5 கொஷின் டிஃபர் ஆகுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ இந்த ஆன்சருக்கு வெளியிட்ட பிறகு நீங்கள் ஏற்கனவே இருந்த மார்க்கோட உங்களுக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இந்த லிங்க்கில் கவர்மெண்ட் ஆன்சர் கீ டிக் பண்ணி ஒரு கொஷின் பேப்பர் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணியும் ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். டிஎன்பிசி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த ஆன்சர் கீ வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த மார்க் இருக்குது, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். நாங்களுமே இப்போ என்னென்னா இந்த மார்க்கு ஆன்சர் கீ வெளியிட்ட பிறகு கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்ற மாணவர்கள்கிட்ட கூகுள் ஷீட் கொடுத்து அது மூலிமா எல்லாம் எடுத்து எவ்வளோ வருது அப்படின்றது மீண்டும் ஃபைனல் கட் ஆஃப் மாணவர்களுடைய எந்தளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சு போடுறோம். நீங்கள் தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் பாருங்கள். யூனிக் அகாடமி சார்பாக இந்த நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் மார்க் கம்மியாக இருந்தாலும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. டிகிரி முடித்த மாணவர்களாக இருந்தால் உடனடியாக குரூப் 2 தேர்வு வருது. இப்போ அதுலேயுமே இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக ப்ரிலிமினரி மெயின்ஸ். அதாவது நிறைய பேர் மெயின்ஸ் தான் பயந்துக்குவாங்க. மெயின்ஸுன்றது நம்ம தியரியாக எழுதுறது தான், ப்ரிலிமினரி தான் டஃப்பு. நம்ம அந்த 1 மார்க் கரெக்டாக எழுதுறதுல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுமோ ஒழிஞ்சு தியரியாக எழுதுறது ஈஸி தான். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எழுதி இப்போ குரூப் 4 எழுதுன மாதிரி தான் அதுவும் வரப்போகுது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ இதை பாஸ் பண்ணவங்களும் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை எழுதி இதுலேருந்து அதுக்கு போயிட்டே இருக்கலாம். பண்ண முடியாதவங்களும் இதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அதே போல் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நான் அந்த டைம் தான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாணவர்கள் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க. நம்ம ஒரு 1 year 2 years ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் மார்க் அதிகமாக கிடைக்கும். நிறைய டெஸ்ட் எழுதி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணும்போது அங்கே போய் நல்லா எழுதலாம். ஸோ அதனால் இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நல்ல மதிப்பெண் உள்ள மாணவர்கள் கிடைச்சி ஜாயின் பண்ணுறவங்க ஓகே, கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எதனால் கிடைக்கல, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு ரெடி ஆகணுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள், எல்லாருமே வரலாம். ஸோ கவர்மெண்ட் ஆன்சர் கீ www.tnbc.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்று கவர்மெண்ட் ஆன்சர் கீ டிஎன்பிசி தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.